அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். புரட்டாசி மாதத்துடைய பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கோவையிலேருந்து கிருஷ்ணவேணிங்க. அஸ்ட்ரோ நெசன் டிவி சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுக்குங்க. ஒவ்வொரு விஷயமும் ஆன்மீகம் ஜோதிஷம் சார்ந்து மிக சிறப்பாக துல்லியமான பலன்களை மாதந்தோறும் அழகாக சொல்லிட்டு வரோம். அதன் வரிசையில் இந்த மாதம் நம்ம பார்க்கக்கூடியது புரட்டாசி மாதத்துடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு தமிழ் மாதத்துடைய கிரக பலன்கள் கோச்சாரமாக எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ குரு பகவான் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுங்க. ரிஷபத்தில் இருக்கார். காலபுருஷனுக்கு 2ஆம் பாவகத்தில் குரு பகவான் இருந்துகிட்ருக்கார், பயணிச்சிட்ருக்கார். மிதுனத்தில் செவ்வாய் பகவானுங்க. புரட்டாசி மாதம் சிம்மத்தில் புதன் பகவான் இருக்கிறார். சூரியனும் சுக்கரன் கேது இவங்க எல்லாருமே கன்னியில் இருந்துகிட்ருக்காங்க. ராகு பகவான் மீனத்திலையும் சனி பகவான் வக்கரம் பெற்று கும்பத்திலே இருக்கார். இப்படி கிரகங்கள் 9 கிரகங்களும் 12 கட்டத்துக்குள் அடக்கமாக எப்படி அடைவாயி அந்த மாதம் எப்படி பலாபலன் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு அப்படி பிரித்து பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. கோச்சார கிரகங்கள் பயணிக்கக்கூடிய விஷயமும் ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயமும் எப்படி அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம மாத பலன் கணிக்கிறோங்க. அப்படி பார்க்கும் பொழுது 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சிறப்பாக புரட்டாசி மாதம் பிறக்குதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி புரட்டாசி 16ஆம் தேதி புதன்கிழமை மிக அற்புதமான அக்டோபர் 2ஆம் தேதி சர்வ மகாலய அமாவாசை. இந்த அமாவாசை மாகாளய அமாவாசையை பற்றி தர்ப்பணம் திதி எப்படி கொடுக்கணுங்கிற தனி வீடியோவோ போடலாம். அத்தனை விஷயங்கள் அதில் அடங்கி இருக்குதுங்க. திலஹோமத்துக்கு சிறப்புங்க. திதி தர்ப்பணம் கொடுக்காதவங்க இந்த ஆண்டு வரக்கூடிய மிக சிறப்பான புரட்டாசி மாதம் இந்த அமாவாசை தர்ப்பணம் எல்லாருமே கொடுத்துருங்க. முன்னோர்களுடைய சாபம், முன்னோர்களுடைய ஜென்ம தோஷம் எல்லாமே தீரக்கூடிய அமைப்புங்க. மாத்திரு பித்திரு தோஷம்பாங்க. இதெல்லாம் முன்ஜென்ம கர்மா, முன்னோர்களுடைய சாபக்கேடு, முன்வழியில் நம்ம ஏதாவது வச்சுருந்தோம்னா பாக்கியாக அதெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணக்கூடிய காலகட்டங்கள். அப்போ தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷங்க. அதை விட ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதில் சூட்சும ரகசியங்கள் இருக்குது. இதை விட இன்னும் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/10/2024 வியாழக்கிழமைங்க நவராத்திரி பூஜை ஆரம்பமாக கொலு வைக்கக்கூடிய விசேஷமான அந்த 7 நாட்கள் தேவி பாகவதமெல்லாம் நம்ம சொல்லணும், படிக்கணும். தேவி மகாதேவி தாயார் அவதாரம் தினம் அப்படிங்கிறோம். 11/10/2024 மிக சிறப்பாக வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை. மகா நவமி அன்று நமக்கு இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை பிறக்குது. ரொம்ப சிறப்பான விஷயம். 12/10/2024 விஜயதசமிங்க சனிக்கிழமை பிறக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ வைஷ்ணவி விஜயதசமி. புது தொழில், வேதங்கள், உபநடனம், கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு விசேஷமான நன்னாள். இப்படி விசேஷமான நாட்களாக புரட்டாசி மாதம் நம்ம எல்லாரும் கொண்டாடணும். இந்து தர்மத்தின்படி இந்த வைணவ கோத்திரமாக இருந்தாலும் சைவ கோத்திரமாக இருந்தாலும் சைவமாக மாறி அசைவம் அப்படிங்கிற ஒரு நான்வெஜ்ஜை தவிர்த்துட்டு நம்ம சாப்பிடாமல் ரொம்ப ஐதீகமாக கொண்டாடக்கூடிய மாதம் தமிழ் மாதம், சிறப்பான மாதம், பெருமாளுடைய அனுகிரக மாதம் புரட்டாசி மாதங்க. எல்லாருமே வைபோகமாக கொண்டாடுவோம். விசேஷமான இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேச முதல் மீனம் வரை தனித்தனி பலாபலன்கள், பரிகாரம், எந்த பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிறத கோச்சார கிரகத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். இது பொது பலனுங்க. ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை வைத்து தான் துல்லியமாக பலனை நம்ம சொல்ல முடியும். அதற்கு என்னோடய ஃபோன் நம்பர் டிஸ்பிளேயில் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய ஜாதகத்துடைய முழு விவரம் பலாபலனை கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான பலாபலனை சொல்லிகிட்ருக்கோம். புரட்டாசி மாத பலாபலனில் கும்பராசி நேயர்களுக்கு எப்படியெல்லாம் இந்த மாதம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போங்க. கும்பம் உங்களுடைய குணமே ஒரு சிறப்பான குணம்.
எதையுமே எடுத்து செய்யக்கூடிய விஷயத்தில் தொழிலில் கவனமாக இருக்கக்கூடியவங்க. கொடிகட்டி பறக்கணும் அப்படிங்கிற நிறைய கற்பனா சக்தி இருக்கும். ஏன்னா சனி பகவான் வக்கரத்தில் போயிட்டார் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியும் உண்டுங்க. கும்பராசி நேயர்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. சில குழப்பங்கள்லாம் தீரும், மன தெளிவை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். குரு பகவான் வக்கரகதிக்கு வரார். அப்போ இப்படி விஷயங்கள்லாம் கிரகக்கூடிய கோச்சாரங்களை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ கும்பராசி லக்னக்காரங்க 2 பேர்த்துக்குமே நம்ம இதை சொல்லலாம். புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ஒரு குபேரத்தனத்தை கொடுக்கக்கூடிய பெருமாளுடைய மாதம், சிறப்பான மாதம், மாற்றத்தை தரக்கூடிய மாதம். அயல் தேசம், அயல் நாடு, இது மாதிரி வெளிநாட்டிலேருந்து உள்ளார வரக்கூடிய அமைப்பு, அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள், அதே போல் புதிய வரவு உண்டுங்க. எவ்வளவு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இந்த மாதம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நிச்சயம் கூட ஆகலைங்க, எங்கே திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு புதிய காரியம் நடக்கக்கூடிய விஷயத்தை கொடுப்பார். ஏன்னா நீங்கள் 7.5 பகவான் சனி அல்லது வக்கர சனி பகவான் இதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. அந்த தெளிவு இப்போ தான் இந்த மாதம் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மிதுனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது, மன புத்தியை ஒரு தெளிவு பண்ணக்கூடிய, உறவுகளிடையே ஒரு நல்ல பிணைப்பு, ஒரு ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த மாதம் கணவன் மனைவி நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க. ஆடை ஆபரணம், புதிய வரவு, புதிய இதெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயம் உண்டு. வண்டி வாகனம் வாங்கலான்னா கண்டிப்பாக வாங்கலாம். இந்த வண்டி வாகனம் வாங்கிறது என்னென்னா, இப்போ கார் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் பாவகம், அதோட அதிபதி எப்படி இருக்குது, சுக்கிர மகாதிசையா அல்லது சுக்கிரனுடைய நிலைப்பாடு, சுகத்தையும் ஒரு லக்ஸுரி லைஃப்பையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரனுங்க. இப்படி பல கிரகங்களையும் பாவத்தையும் வச்சு தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுதான்னு பார்த்து தான் நம்ம செய்யணும். அப்போ இதனால் பிரச்சனையே வருமா வராதா அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்க அப்படின்னா சோழி பிரச்சனை, வெத்தலை பிரச்சனை பார்த்து சொல்லிடலாம். ஸோ இப்படி சில விஷயங்களில் நம்ம இந்த மாதிரி சிக்கல்லேருந்து வெளியே வரக்கூடிய அமைப்புக்கள்லாம் நிறைய வழிபாடுகள் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது. அப்போ இந்த ஜாதகம் நம்ம திடமாக நம்ம ஒரு நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அது நமக்கு மாற்றத்தை கொடுத்து ஒரு ஜெயத்தை கொடுக்குது. அதெல்லாம் உண்மையான விஷயங்க. சும்மாலாம் புராணங்களும் பெரியவங்களும் சித்தர்களாக சொல்லிட்டு போகல. அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் எல்லாமே நல்லாயிருக்கும். வாய் வார்த்தை தகராறு, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் 70% ரொம்ப தீர்வு வரும் அப்படின்னு நம்ம பில்டப் பண்ணக்கூடாது. அதனால் கிரக கோச்சாரம் அப்படி இருக்குது. மற்ற விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குது. அதிக முதலீடு போட்டு செய்யாதீங்க. எப்பயும் போகக்கூடிய வேலைக்கு போகிறத போயிட்டுருக்கேன், ஃபாலோ பண்ணிட்டுருங்க. சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதிகமாக சோம்பேறித்தனம் பட்டால் நம்மளுடைய பொழப்பு கெட்டு போயிடும். அதெல்லாம் கவனமாக இருக்கணும். வருமான தடை இல்லாமல் வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதம். அப்பா அம்மா உடல்நிலை கொஞ்சம் மருத்துவ செலவை கொடுத்து அப்புறம் சரியாகும். வயிறு சார்ந்த விஷயங்கள், கால் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து போகும். அதெல்லாம் வழிபாட்டு முறையிலேயோ இறை நாமத்தினாலே பிரச்சனையை தீர்த்துக்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள்னால ஏதாவது ஒரு சுப விரயம் நடக்கும். குழந்தைகளுக்கு ஆடை ஆபரணம் வாங்கிறது அல்லது வீடு வண்டி வாகனம் வாங்கிறது, இப்படி உங்கள் பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக தெரியுது. அது ஒரு சுபமாக தான் இருக்கும், பயப்பட வேண்டாம். அதிகமான கடன் வாங்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை ஏற்படும், கவனமாக இருக்கணும். ஒன்று கொடுக்குறோம் அல்லது வாங்குகிறோம் அப்படின்னா அதில் கவனம் தேவை. பத்திரம் சார்ந்த விஷயத்தில் டாக்குமெண்ட்டு பிரச்சனையெல்லாம் வராமல் பார்த்துக்கணும். அது கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்க நல்லா பார்த்துக்கணும். வாய் வார்த்தையிலையும் கவனமாக இருக்குது. 2ஆம் இடத்து ராகு உள்ளவா, நல்லா கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. சனி பகவான் வக்கரமாக இருக்கிறனால வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்களுக்கு என்ன தொழில் செய்கிறீங்களோ அது ஸ்ட்ராங்காக ஒரு அடித்தளம் போகக்கூடிய மாதமாகவே இதை எடுத்துக்கலாம். வளர்பிறையில் நல்ல நட்சத்திரம், உங்கள் நட்சத்திரத்துக்கு தாராபுலன் பார்த்துட்டு எடுங்க. பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு நல்ல ஒரு குபேரத்தன்மை உண்டு. பெருமாளுடைய மாதமாக இருக்கனால இந்த புரட்டாசி மாதம் ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு எந்த விஷயங்க கைகூடாமல் இருக்குதோ அதெல்லாம் ஜெயத்தை கொடுக்கக்கூடியது, கைகூடக்கூடிய காலம்பாங்க. எப்போங்க நமக்கு நடக்கும்? இப்போ நடக்குங்க, பயப்பட வேண்டாம். தன்னம்பிக்கையோடு நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தெரியுது. சினிமா துறை, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. அதே போல் சூரியன் ஆதிக்கமுடைய அரசியல் தொடர்பில் இருக்கவங்க எல்லாருக்குமே
எப்படி அப்படின்னா கொஞ்சம் கவனம் தேவை. வாய் வார்த்தைகள், நடவடிக்கைகள், நட்பு வட்டாரத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும் இவங்கெல்லாம். ஸோ கும்பராசி நேயர்களுக்கு புரட்டாசி மாதம் ஒரு சுபிக்ஷமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஆனாலும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கவங்க திடீர் அதிர்ஷ்டம் எனக்கு வருமா அப்படின்னா ஒரு 70% இந்த மாதம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அமோகமான வெற்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓரளவு பல பயன்பாடுகள் உண்டு. இப்படி எல்லாம் இருந்தால் நமக்கு ஒரு பெருமாள் கோயில் வழிபாடு சூட்சுமமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சொல்லியிருக்கோங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பெருமாள் ஸ்தலத்துக்கு 108 திவ்ய தேசங்களில் இந்த தேசத்தை போய் பாருங்கள், இந்த ஸ்தலத்தோட மண்ணை மிதிச்சுட்டு வாங்க, விமோச்சனம். இந்த மாதம் அருமையாக இருக்கும். ஏன் இந்த வருஷமே உங்களுக்கு செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய சுபிக்ஷமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய மாதம் அப்படிலாம் சொல்லியிருக்கோம். ஸோ கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் சனிக்கிழமை புரட்டாசி மாதம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி கூட போகலாம். சுக்கிர திசை நடக்கிறவங்க, குரு திசை நடக்கிறவங்களும் போயிட்டுலாம். ஸோ இவங்கெல்லாம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆபரணதாரி அப்படிங்கிற ஊர், அந்த ஊரில் சர்வ ஆபரணங்களையும் ஆடைகளையும் தரித்து ரொம்ப அழகாக வாசனை திரவியங்களோட இருக்கக்கூடியவர் தான் எம்பெருமான். ஸோ அதெல்லாம் அணிஞ்சுக்கிட்டு நாராயண பெருமாள் இந்த கோயிலில் இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆனந்த சயன நாராயண பெருமாளாக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய கோயில் அலங்காரவள்ளி தாயாருங்க. இந்த அலங்காரவள்ளி தாயார் அம்பெருமானுக்காகவே வந்தவன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட அலங்காரவள்ளி தாயார் அவங்க கூட இருக்காங்க. ஆபரணத்தாரி என்ற பெயர் எப்படி மருவி இப்போ வருதுன்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் மருவி வருதுன்னு சொல்லியிருக்கோம். இங்கே எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவாரணி என்று 7 தலை ஆதிசேஷனாக மடியில் அயன சயன ஸ்தானத்தில் ஆண்டவன் பெருமாள் இருக்கக்கூடிய ஸ்தலம் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பல புராணங்களில் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும். ஸோ இந்த சிறப்பான கோயிலை போய் சிறப்பான வழிபாடு ஆகம விதிப்படி எடுக்கும் பொழுது உங்களுக்கு 7.5 சனி பகவானோடைய தாக்கம், வக்கர சனி பகவானோட தாக்கம், காரியத்தடை, தொழில் தடை, வருமான பீடை எல்லாமே போக்கி சகல சம்பத்தையும் செல்வ வளத்தையும் ஒரு நல்ல ஒரு வழியை வகுக்கக்கூடிய அமைப்பில் எம்பெருமான் அருள் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதே போல் சத்யநாராயண பூஜை செஞ்சு வழிபாடு எடுத்துக்குங்க. கும்பராசி நேயர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். பரிகாரம் சிறப்பான பரிகாரத்தை எடுத்து நம்மளுடைய இதெல்லாம் பொது பலன்தான். அப்போ ஜனன ஜாதத்தில் எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்பிளேயில் நம்மளுடைய ஃபோன் நம்பர் வருது. முழு ஜாதக பலனை நம்ம 7.5 பகவானுடைய சனி பகவானோட தாக்கம் இருக்கா, உங்கள் கட்டத்தில் முதல் சனி பகவான் எங்கே இருக்கார், எந்த பாவத்தில் இருக்கா பார்க்கணும். அப்போ இங்கே மகரத்தில் இருக்கிறா, கும்பத்தில் இருக்காருன்னு அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கணும். ஸோ சில விஷயங்கள் கட்டத்தை வச்சு தான் பலாபலனே சொல்ல முடியும். அப்படிலாம் இருக்குது. அதனால் இந்த கோயிலை போய் வழிபாடு எடுத்து புரட்டாசி மாதத்துடைய பலாபலனையும் மிக சிறப்பான எம்பெருமானுடைய அனுகிரகத்தையும் எல்லா கும்பராசிக்காரர்களும் பெற்று வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.